தாவீதைப் போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் சத்தமா சொல்லுவோம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. சொல்லுங்க சொல்லுங்க. மரணம் வந்தாலும், என் பிள்ளை செத்தாலும், என் தேவனை துதிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கை தட்டி கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஓ ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஓ ராபா காபா ஷந்தரதியானா. தாவீதைப் போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஓ ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை, தாவீதைப் போல அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்கூறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்கூறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை
தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நீ தாவீதை போல தேவனை துதிச்சினா தாவீதனுடைய வாக்குத்தத்தம் உனக்குந்தான், உனக்குந்தான், உன் சந்ததிக்குந்தான். தாவீதுக்கு மட்டுமல்ல தேவன், உனக்குந்தான் அவர் தேவனாய் இருக்கிறார். ஓரா மாகா சந்தரதி ஆனமா ஓரிவி ஆனமா ஓரிவி ஆகன சந்தரதி ஆனமா. ஓ தாவீதை போல தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. நீ ஒரு தாவீதாய் மாறு. என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் என் வேலை அப்பாவை துதிப்பது, அப்பாவை துதிப்பது, அப்பாவை துதிப்பது. ஒருவி அக்கம சந்தரதி ஆனவா ஒருவி அக்கம சந்தரதி ஆனவா. ஆராதன வேளையில ஓ எதிரிகளில் இருந்து உனக்கு பாதுகாப்பு வருகிறது, எதிரிகளில் இருந்து உனக்கு பாதுகாப்பு வருகிறது. ஓ எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் முறிக்கப்படுகிறது. நீ தேவனை ஆராதிக்கிற வேளையில உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறிக்கப்படுகிறது. ஓ உன் சரீர பலத்தின் மேல் பலன் உண்டாகிறது. ஓ வல்லமை வல்லமை. ஓ ரகமா சந்தரதி ஆனவா ஒருவி ஆனவா. உன்னை மறந்துடு, உன்னை மறந்துடு. தேவனை மாத்திரம் மையமாய் வை, தேவனை மாத்திரம் மையப்படுத்து. உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாம் மறந்து தேவனை சர்வ வல்லவர மையமாய் வைத்து ஆராதி ஆராதி. துதி 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 துதி. இயேசுவே ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீது பாருங்களேன், வீட்டுல பிள்ளை செத்து போச்சுங்க, அவன் தேவனை ஆராதிச்சாங்க. தாவீது சிக்லாக்கு வருகிறான், மனைவியை காணோம், பிள்ளைகளை காணோம், குடியிருந்த வீடெல்லாம் அக்கினினால எரிக்கப்பட்டு இருக்கு, யாருமே இல்லைங்க. வேதம் சொல்லுது, தாவீது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் வரை அழுதான், அழுது கொண்டே இருந்தான்னு சொல்லி முடிக்கல. ஆனாலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஒரு ஆராதனை வீரன் யாரு தெரியுமா? தோல்வியே பார்த்து கொண்டு இருக்க மாட்டான், இழப்பையே பார்த்து கொண்டு இருக்க மாட்டான், வாழ்வில் வந்த சஞ்சலத்தையே பார்த்து கொண்டு மௌனமா இருக்க மாட்டான். யார் தெரியுமா அவன்? ஒரு பக்கம் அது வந்து நெருக்கினாலோ, அதனால பலவீனப்பட்டாலோ, அதனால கண்கள் கலங்கினாலோ, அதனால வாழ்வில கண்ணீர் வந்தாலோ அதுதான் அல்ல. இவைகளின் நடுவில் ஆராதனை வீர தன்னை திடப்படுத்துகிறவனா. அதுதாங்க ஆராதனை. ஆராதனை என்ன தெரியுமா? உன்னை திடப்படுத்துகிற ஒன்று, உன்னை தைரியப்படுத்துகிற ஒன்று. அப்பா இருக்கிறாரு, எனக்கு அப்பா இருக்கிறாரு, எனக்கு அப்பா இருக்கிறாரு. என் சூழ்நிலை எல்லாம் மாறினாலோ இந்த சூழ்நிலையை மாற்றத்தக்க ஒரு அப்பா எனக்கு இருக்கிறாரு, இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நீ எந்த சூழ்நிலை இருக்கிறன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன் சூழ்நிலையை மாற்ற அப்பா இருக்கிறாரு. நம்புறியா? நம்புறியா? அப்படி நம்பினா உன் வாய் என்ன சொல்ல தெரியுமா? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்ப. ஏன்னா எல்லாம் மாற்ற எனக்கு அப்பா இருக்கிறாரு. உண்மைதானே? கரங்களை தட்டி, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. திரும்ப திரும்ப திரும்ப. என்ன வந்தாலும் சொல்லுங்க,
சொல்லுங்க சொல்லுங்க. என் வாழ்க்கை இதுவரைக்கும் வந்துருச்சு, இனி என்ன வந்தாலும் சொல்லி துதிக்கல, துதிச்சு பாருங்கள. அந்த அப்பாவும் மகிமையை பார்க்க போகிறீங்க, அப்பாவுடைய மகிமையை பார்க்க போகிறீங்க. அப்பாவை சோத்தரிப்பே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. இயேசப்பா ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் என் வாய் உம்முடைய புகழை சொல்லிக் கொண்டே இருக்கும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். தாவீதை போல அம்மாவை ஸ்தோத்தரிப்பே. சத்தமா சொல்லுங்க. இயேசப்பா ஸ்தோத்திரம். ஓ இயேசப்பா. சொல்லுங்க சொல்ல சொல்ல சொல்ல. ஒரு உன்னத பேலன், உன்னத பேலன், உன்னத பேலன், ஒரு உன்னத சக்தி வல்லமை. பாரமான நீ செய்ய இருக்கிற பாரமானது எல்லாமே போயிடும், லகுவாய் மாற்றப்பட்டு கரங்களை தட்டி சத்தம் உயர்த்தி நீ போய் பார், உனக்காய் மாற்றப்பட்டு இருக்கிறத போய் பார், உனக்காய் தேவன் மாற்றி இருக்கிறதை போய் பார். இது ஆராதனை இல்ல, முழு மனமாய், முழு பிரியமாய், முழு ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு தெய்வத்தை துதித்துக் கொண்டிருந்த என் அருமை மகளே, மகனே, நீ போய் பார், உன் காரியம் மாற்றப்பட்டு இருக்கிறதை பார். உன்னை பார்த்து நான் சொல்றேன், நீ இப்ப இருக்கிறது தான் உயர்வு நினைச்சிட்டு இருக்கிற. இல்ல இல்ல இல்ல, இதை விட இன்னும் ஒரு மேலான உயர்வை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். வாழ்க்கையில சின்ன சின்ன உயர்வை பார்த்த உடனே இன்னைக்கு அநேகர் தேவனை ஆராதிக்க முடியல, ஆராதிக்கிற ஸ்தலத்துல காணோம். சின்ன சின்ன உயர்வை பார்த்த உடனே இதுதான் உயர்வு நினைச்சிட்டு, இதுவே போதும் நினைச்சிட்டு போயாச்சு. நான் உன்னை பார்த்து நான் சொல்றேன், இது வல்ல, இப்ப இருக்கிறதை விட சரியாய் சரியாய் 100 மடங்கு 100 மடங்கு கர்த்தர் உன்னை உயரத்துல உயர்த்தி வைக்க போகிறார். தெய்வத்தை ஆராதிக்கிற உன்னை உயர்த்தி வைக்க போகிறார். அந்த நாளிலும் அந்த நிலையிலும் உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து விடாதபடி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து, அவரையே மகிமைப்படுத்தி, அவரையே துதித்து, அவரையே போற்றி, அவரையே வணங்கி, அவரையே வாழ்த்தி, அவரையே சார்ந்துக்கோ. உன்னை வாளாய் அல்ல தலையாகவே வைப்பார், உன்னை கீழாய் அல்ல மேலாகவே வைப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா.